Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம foam sheet வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். foam sheet வச்சுட்டு ஒரு சின்ன வால் ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ண போறோம். இப்போதைக்கு நான் வந்துட்டு வெளியில மாமா வீட்ல இருக்கேன் அப்படிங்கறனால என்கிட்ட என்ன things இருக்கோ அதை வச்சு ஒரு கிராஃப்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க பிடிச்சிருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வந்துட்டு ரெண்டு கலர் foam sheet எடுத்துர்க்கேன். பேக்ரவுண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் தான் வந்து விரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நைட்ல தான் எடுத்தேன். அதனால வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கிராஃப்ட் வீடியோ ஷேர் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக எடுத்துர்க்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு foam sheet கலர் எடுத்துர்ந்தேனா அதுல ஒரு கலர் ஷீட் எடுத்துட்டு அதுல ஒரு ஹார்ட் இன் ஷேப் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. एक्चुअली ஒரு பேப்பர்ல வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு மெஷர் பண்ணும்போது ஒரே மாதிரி நமக்கு ஹார்ட் மூணு பீசஸும் கிடைக்கும். அதனால ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிட்டு அதை மெஷர் பண்ணி அதுக்கு மேல அந்த foam sheetக்கு மேல வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மூணு ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேல வைக்கிறதுக்காக அதாவது அந்த ஹார்ட்டை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட் நம்ம கட் பண்ணோம். அதனால இன்னொரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர்லயும் கொஞ்சம் பெரிய ஹார்ட் இன் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ இந்த பெரிய ஹார்ட் இன் ஷேப் வச்சுட்டு green கலர்ல மெஷர் பண்ண போறோம். கரெக்ட்டா வச்சு பாத்துக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணீங்கல்ல அந்த ஹார்ட் இன் ஷேப் எடுத்துட்டு இது கூட சேர்த்து வச்சு பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு பார்த்துட்டு பெருசா ஒரு மூணு ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட். ரெண்டே கலர் foam sheet இருந்தா போதும். அழகா ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கும். வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். செய்யிறதுக்கும் ஈஸி அதே மாதிரி பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே இப்போ அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் ப்ளூ கலர்ல கொஞ்சம் பெருசா அப்புறம் ரெண்டு குட்டி ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி அது உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு green கலர்ல அதுக்கு ஏத்த மாதிரி குட்டி ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு ஹார்ட் இன் ஷேப்க்கு மேல வச்சு ஒட்டிடலாம். அத அந்த மேல வச்சு பார்த்தோம்ல அது எல்லாத்தையும் வச்சு ஒட்டிடலாம். ஃபெவிகால் போட்டும் ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு foam sheetல ஒட்டும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகுது காயறதுக்கு. கொஞ்சம் இல்ல நிறையவே லேட் ஆகுது. இதே இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் ஆர் ஹார்ட் க்ளூலாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் ஒட்டி முடிச்சிட முடியும். அதனால உங்களுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு நான் இந்த மூணு ஹார்ட் இன் ஷேப்க்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அந்த ஹார்ட் இன் ஷேப்போட சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க இதே மாதிரியே. இப்போ அதையும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலராக கூட. பட் இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கெலாம் டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் உங்கள்கிட்ட கிளிட்டர் foam sheet இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பெருசாக செஞ்சோம்ல அந்த மூணு ஹார்ட் இன் ஷேப்பையும் எடுத்து நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஒன்று வச்சுருக்கேன், லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுருக்கேன், அதே மாதிரி அதோட ரைட் சைடில் ஒன்று வச்சுருக்கேன். வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்ல ஒட்டு போடணும்ல அதுக்காக என்ன பண்ணுறேன் குட்டி கார்ட்போர்ட் பீசஸை கரெக்டாக எங்கெங்கெல்லாம் வச்சு அது வந்து ஜாயின் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்கில் கீழே வந்துட்டு நம்ம ஹேங்கிங் மாதிரி அந்த குட்டி ஹார்ட்டர்ஸ்லாம் தொங்க விடுறதுக்காக என்ன பண்ணுறேன் foam sheetல நீளமான பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர் ஷீட்டில் கட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் ஷீட்டில் அதை விட சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா அந்த ப்ளூ கலர் ஷீட் கட் பண்ணோம்ல அதுக்கு மேலே குட்டியாக ஒட்டுறதுக்காக. ஓகே அப்படி ஒட்டும்போது அது டபுள் கலராக தெரியும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். ஓகே இப்போது மூணு பீசஸ்லையும் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த மூணு பீசஸையும் எடுத்து அந்த ஹார்ட் இன் ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கலாம். பெருசாக இருக்கிறது சென்டர்லையும் சின்னதாக இருந்த ரெண்டு பீசஸையும் அதோட சைடில் வந்துட்டு நேராக ஒட்டாமல் கொஞ்சம் இப்படி வளைவாக இருக்க மாதிரி ஒட்டிடுங்க சாய்ச்ச மாதிரி. ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒட்டினோம்ல அந்த foam sheet வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸில் மேலே இருக்கிற அந்த கார்ட்போர்டை உரிச்சிட்டு அப்படி ஒட்டியிருக்கேன். அப்புறம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டு அந்த சின்ன ஹார்ட் இன் ஷேப்லாம் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததை வந்துட்டு அந்த பெருசாக இருந்ததுலேயும் அடுத்தடுத்து சின்னதாக இருந்த பீசஸ் வந்துட்டு ரெண்டுத்தையும் அந்த சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. அந்த ஹார்ட் இன் ஷேப்பை நான் எப்படி ஓட்டுறேன்னா அப்படி சைடாக வச்சு ஓட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக இல்லாமல் கொஞ்சம் அப்படி வளைச்ச மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோன் சென்டரில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டோன் எதுவும் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. சும்மா சின்ன ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. அதனால திரும்பவும் ஒரு குட்டி ஹார்ட் இன் ஷேப்பே கட் பண்ணி அந்த சென்டரில் ஒட்டி விட்டுட்டேன் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே foam sheetல சின்னதாக அந்த பேப்பர் கமல் செய்கிறதுக்கெலாம் சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி foam sheet சின்னதாக கட் பண்ணி சுற்றி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சுற்றி ஃபெவிபாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த மூணு செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மூணு சின்ன ஹார்ட் ஒட்டினோம்ல அது மூணுத்துலேயும் இப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டோன்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவாக இல்லை பெருசாக அப்படிங்கிறனால நான் அதையே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். ஓகேயா இப்போது என்கிட்ட இருந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு அந்த குட்டி ஹார்ட்லேயும் ஒட்டியிருக்கேன். அப்புறம் நம்ம ஒட்டினோம்ல foam sheet அதுலேயும் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.
இதே மாதிரி நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். பட் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு சுற்றி ஹார்ட்டின் ஷேப் மாதிரி ஒட்டி ஃபோம் ஷீட்டில் செஞ்சுருப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது மேலே மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருந்த பொருளில் இதை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வால் ஹேங்கிங் கேட்டிங்கன்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.